بسم الله الرحمن الرحيم அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்வோர் அதற்கான ஆயத்தங்களிலே இறங்கியிருக்கிறார்கள். ஹஜ்ஜை பற்றிய பயான்கள், சொற்பொழிவுகள், பயிற்சி முகாம்கள் எல்லாம் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு வருகின்றன. உறவினர்களை சந்தித்தும் விடை பெற்று கொண்டும் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோரிக்கொண்டும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வருகின்றன. இவ்வாறு ஹாஜிகள் ஒருபுறம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வும் தயாராகி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஹாஜிகளே அல்லாஹ் தன்னுடைய விருந்தாளிகள் என்று சொல்கிறார். ஆக இந்த விருந்தினர்களை வரவேற்பதற்காக இறைவனும் தயாராகி கொண்டு தனது அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவனும் தயாராகி இருக்கிறான். எந்த அளவுக்கு இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் மபரூர், இதற்குரிய கூலி சோனத்தை தவிர வேறொன்றும் இல்லை. ஹஜ் ஏற்கப்படும் என்றால் அதற்குரிய கூலி சோனத்தை தவிர வேறொன்றும் இல்லை. இன்னும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹாஜிகள் அன்று பிறந்த பாலகனைப் போல திரும்புகிறார்கள் என்று இறைவனும் உங்களை வரவேற்பதற்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் இறைவனும் தயாராக இருக்கிறார். ஆகவே இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகுவதற்கு நமது தரப்பிலே செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதனை புரிந்து கொள்வதற்காக 3 பகுதியாக நாம் பிரிக்கிறோம். ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஹஜ்ஜின் போது செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஹஜ்ஜுக்கு பின்னால் போய்விட்டு வந்த பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன. ஹஜ்ஜிற்கு முன்னால், ஹஜ்ஜின் போது, ஹஜ்ஜுக்கு பின்னால் என்று 3 வகையாக நாம் பிரிக்கிறோம். முதலாவதாக ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கிற போது, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த ஹஜ்ஜி செய்வதற்கு இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தானே, இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை? இல்லையா? இந்த நாட்டிலே 15 கோடி பேர் முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். இதில் எத்தனை பேருக்கு ஹஜ்ஜி செல்வதற்கான வாய்ப்பு கிட்டி இருக்கிறது? இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். பணத்தையும் தந்திருக்கிறான், உடல் நலத்தையும் தந்திருக்கிறான். இல்லையா? சிலரிடத்திலே பணம் இருக்கிறது, உடல் நலம் இல்லை, போவதற்கான சக்தி இல்லை. ஆக உடல் நலத்தையும் தந்து பொருள் வளத்தையும் தந்தானே, இதற்காக நீங்கள் இறைவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்துங்கள். இரண்டாவதாக, இந்த ஹஜ் பயணம் ஹலாலான சம்பாத்தியத்தில் போகுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பொதுவாக எந்த இஸ்லாமிய கடமையாக இருந்தாலும் ஹராமான முறையிலே ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செய்யப்படுகிற எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செலவழிக்கப்படுகிற தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது. பொதுவாக தர்மம் செய்தால் பாவங்கள் கழுவப்படும். ஆனால் தவறான முறையில் ஈட்டப்பட்ட செல்வத்தின் மூலமாக செய்யப்படுகிற தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இன்னல் ஹபீத லா யம்ஹுல் ஹபீத், ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது. ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்ற. அழுக்கு துணியை வச்சு அழுக்கு அகற்ற முடியுமா? இல்லையா? அழுக்கை கொண்டு அழுக்கை அகற்றினால் என்னவாகும்? மேலும் அழுக்காகும். ஹராமான பொருளை கொண்டு உங்களுடைய பாவங்களை போக்க முடியுமா? ஹராம் என்பது ஒரு அழுக்கு, பாவம் என்பது ஒரு அழுக்கு. ஹராமான செல்வத்தை கொண்டு பாவம் என்ற அழுக்கை போக்க முடியுமா? முடியாது. இல்லையா? அழுக்கை கொண்டு அழுக்கை அகற்ற முடியாது. ஆகவே எதுவும் ஹலாலான முறையில் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவர் அல்லாஹ் அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார், இறைவா என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக என்று பெருமானார் சொன்னார்கள். இவன் உண்ணுகின்ற உணவும், இவன் அருந்துகின்ற பானமும், இவன் உடுத்துகின்ற உடையும்
ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்டவை அப்படி இருக்கையில் இவனுடைய வணக்கங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியத்தில் ஹஜ்ஜுக்கு போங்க. ஊரை அடிச்சு உலையில ஓடுற வேலையெல்லாம் பண்ணி போயிட்டு அங்க போனா எல்லாம் கழுவப்படும் என்றால் ஏமாந்து போவீர்கள். ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஆக தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளை கொண்டு ஹஜ் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. அதே போல கடன் இருந்தாலும் ஹஜ் செல்வது அவர்கள் மீது கடமை அல்ல. கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லது உங்களுடைய நண்பராக இருக்கிறார், உங்களுடைய பங்காளியாக இருக்கிறார், உங்களை பற்றி நன்கு அறிந்தவராக இருக்கிறார், நீங்கள் எப்படியும் திருப்பி தருவீர்கள் என்பது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கிட்ட சொல்லுங்க, இந்தா போயிட்டு வந்து தர்றேன் என்று சொல்லிவிட்டு போங்க. அவர் ஏற்றுக்கொண்டால் போகலாம். இல்லாவிட்டால் கடன் என்பதை ஒன்றை வைத்துக் கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடனை நிறைவேற்றுவதுதான் முதல் வேலை. அதே போல வசூலித்தும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய தேவையில்லை. புதுசாக ஒரு பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு முஸ்லீம் சமுதாயத்தில். சில ஆட்கள் வர்றாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போகணும் ஏதாவது கொடுங்க என்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ யார் சொன்னார்கள் இவர்கள் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று? ஆக இல்லைன்னா அல்லாவே கேட்க மாட்டான். உன்ட பொருள் இல்லை என்றால் இறைவனே உன்னிடத்திலே ஏன் ஹஜ்ஜுக்கு போய் என்ற கேள்வி கேட்பதில்லை. ஆக இன்னொரு இடத்திலே வசூலித்து ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, கடன் வாங்கி ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக பொருள் வசதி, வாகன வசதி, உடல் வசதி, உடல் நலம் இருக்கிறதோ அவர் மீதுதான் ஹஜ்ஜு கடமை. ஆகவே இறைவனே உங்கள் மீது விதிக்காது இருக்கிற போது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஆகவே சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். கடன்களை உரிய முறையில் நிறைவேற்றிவிட்டு நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். அடுத்தபடியாக தூய்மையான எண்ணம், இஹ்லாசு நியத். எல்லா வணக்கங்களுக்கும் இது முக்கியம், எல்லா செயல்களுக்கும் இது முக்கியம். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய தியாகம், என்னுடைய வாழ்வு, மரணம் அனைத்தும் லில்லாஹி ரப்பில், அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்காக செய்வேன். அதே போல ஹஜ் அல்லாஹ்வுக்காக, வ அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜும் உம்ராவுக்கும் அல்லாஹ்வுக்கு உரியன. ஆக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் இருக்க வேண்டுமே தவிர, அதை தவிர பகட்டு என்ற ஒரு நோக்கம், விளம்பரம் என்ற நோக்கம், ஊரில் தன்னை ஹாஜிகள் என்று சொல்வார்கள் என்ற நோக்கம், இவை எதுவுமே உங்களுடைய செயலிலே கலந்திருக்க கூடாது. ஏனென்றால் பகட்டு ஒரு ஷிர்க். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பகட்டு ஒரு ஷிர்க். மன் ஸல்லா யுராயி ஃபகத் அஷ்ரக், மன் ஸாம யுராயி ஃபகத் அஷ்ரக், மன் தஸத்தக யுராயி ஃபகத் அஷ்ரக். எவன் பகட்டுக்காக தொழுதானோ அவன் இணை வைக்கிறான், எவன் பகட்டுக்காக தர்மம் செய்தானோ அவன் இணை வைக்கிறான். ஏனென்றா ஏன் இது இணை வைப்பு? அல்லாஹ் அவ்வளவு பெரிய குற்றத்தை ஏன் இதன் மீது சுமத்துகிறான்? என்னங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, 4 பேருக்கு தெரியறதுக்காக செய்வது இணை வைப்பா, சிறுக்கா? ஆம், நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு பதிலாக யாருடைய திருப்தியை பெற நினைக்கிறீர்கள்? மனிதர்களுடைய திருப்தியை பெற நினைக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்ற கடமை எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஆக அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வைக்கிறீர்கள்? மனிதர்களை வைக்கின்றீர்கள். ஆகவே அது ஒரு இணை வைப்பாக மாறிவிடுகிறது. ஆகவே இந்த வணக்கத்திலே விளம்பர மோகம் இல்லாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு செயலும் எண்ணத்தை கொண்டே நிர்ணயம் செய்யப்படுகிறது இல்லையா? எண்ணங்களுக்கு ஏற்பவே உங்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எண்ணம் தூய்மையானதாக இருக்கும்படியாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வரவேற்பு விழா, வழி அனுப்பு விழா, பாராட்டு விழா, அந்த விழா இந்த விழா என்று யாராவது வந்தா தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாம், எனக்காக துவா செய்யுங்க, நான் ஒழுங்கா போயிட்டு வரணும், ஹஜ்ஜுக்கு ஒழுங்கா போயிட்டு வரணும், எந்த சிரமமும் இல்லாமல் போயிட்டு வரணும், என் உடல் நல்லா ஒழுங்கா இருக்கணும், இதுக்காக நீங்க துவா செய்யுங்க என்ற அளவோடு அதனை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். வேறு எந்த நோக்கமும் உள்நோக்கமும் இல்லாதவாறு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்ய வேண்டிய சில காரியங்கள், நான் ஏற்கனவே சொல்லியதை போல கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு, அமானத்துகள் ஏதும் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த அமானத்துகளை திருப்பி கொடுத்து விட வேண்டும். யாரு கண்டா நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றீங்களா இல்லையா யாருக்கு தெரியும்?
ஆகவே அல்லது அந்த அமானத்துக்குரிய ஊரில் இல்லாவிட்டால் உங்களுடைய சொந்தக்காரத்தை சொல்லுங்கள், இந்நாள் என்னிடத்துல இவ்வளவு பணம் கொடுத்து வச்சிருக்கிறாரு, இவ்வளவு நகை கொடுத்து வச்சிருக்கிறாரு, அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க, இந்த இடத்துல இருக்கு அதை கொடுத்துருங்க என்ற அறிவிப்பையாவது நீங்கள் செய்துவிட்டு போங்கள். பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்தை செய்வதற்காக மதீனாவிற்கு போக வேண்டும். எதிரிகள் கொலை செய்ய துடிக்கிறார்கள். வீட்டை சூழ்ந்த எதிரிகள் நிற்கிறார்கள். குறைஷி குலத்திலே ஒவ்வொரு குலத்திலே இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பெருமானாரை கொலை செய்வதற்கு சூழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் அந்த சமயத்திலே அந்த உயிருக்கு பயந்த அந்த சூழ்நிலையிலே பெருமானார் செய்த ஏற்பாடு என்ன? தன்னுடைய மருமகன் அலியை மக்காவிலே தங்க வைத்து தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்த அத்தனை அமானத்துக்களையும் திருப்பி கொடுத்து விட்டு நீ மதீனாவிற்கு வந்து சேர் என்று அங்க விட்டு போனாங்க. அப்ப அமானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் போவதை விட ஒரு சிக்கலான சமயம் உலகத்தில் மனிதனுக்கு இருக்க முடியுமா சொல்லுங்க? உயிரே போகுது. யாரும் சொன்னான் மன்னிப்பார்கள். ஆமா, உயிரே போக போதே அமானத்தை எங்கேயா திருப்பி கொடுப்பார்? அவர் உயிரை பாதுகாப்பாரா? நம்ம அமானத்தை கொடுப்பாரா? ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கூட அமானத்தை திருப்பி கொடுப்பதை அல் அமீன் அல் சாதிக், நம்பிக்கைக்குரியவர், வாய்மையாளர் என்ற பட்டத்தை பெருமானார் காப்பாற்றினார்கள். ஆக அதுபோன்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து யாரோடு சண்டையிட்டு இருந்தால் அவரிடத்திலே சமாதானமாக ஆகிக்கொள்ளுங்கள். பெருமானார் சொன்னார்கள், ஒரு மூமினோடு 3 நாட்களுக்கு அதிகமாக நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டாம். அப்படி ஆகிவிட்டால் நீங்களே முந்திக் கொண்டு அவரோடு பேசுங்கள். அவர் மறுத்துவிட்டால் உங்கள் மீது குற்றம் இல்லை. அப்படி சண்டையிட்ட நிலையிலேயே நீங்கள் காரியங்கள் செய்தால் உங்களுடைய நன்மைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார். ஆக கௌரவம் எல்லாம் பார்க்காம, வரட்டு கௌரவம், போலி கௌரவம் என்னெல்லாம் பார்க்காம சமாதானமாக ஆகிக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தும். சண்டையிட்டுக் கொள்கிற இடத்திலே போய் நேரடியாக சமாதானமாவது ஒருவருடைய மரியாதையை குறைக்கின்ற செயல் அல்ல. அந்த சமாதானத்தை அவர் உதறித்தள்ளினார் அவருடைய மரியாதை போகுமே தவிர உங்களுடைய மரியாதை ஒன்று போகாது. ஆகவே சமாதானமாக ஆகிக்கொள்ளக்கூடிய நிலையை பாருங்கள். மன்னிப்பு கோரும் இடத்திலே மன்னிப்பு கோரிக்கொள்ளுங்கள். நீங்களும் மன்னிப்பு அளிக்க வேண்டியவர்களுக்கு மன்னிப்பு அளியுங்கள். அடுத்தபடியாக போறதுக்கு முன்னால நீங்கள் கவனிக்க வேண்டிய ஆட்கள் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் போதுமான பொருளாதார ஏற்பாடுகளை செய்துவிட்டு போங்கள். மனைவி, மக்கள், பெற்றோர்கள் இவங்கெல்லாம் நீங்க போற அந்த 40 நாள்ல 60 நாள்ல என்ன பாடுபடுவாங்க, அவங்க நிலைமை என்ன, அவர்களுக்கான பொருளாதார உதவிகள் என்ன, அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டு போங்க. நான் அல்லாஹ்வுடைய பாதையில தானே போறேன், அதனால அல்லாஹ் பார்த்துக்குருவான் என்னெல்லாம் போகாதீர்கள், அப்படி அல்லாஹ் ஒருபோதும் சொல்லலை. பெருமானார் சொன்னார்கள், எவரை உங்களிடத்திலே இறைவன் பொறுப்பாளியாக நியமித்திருக்கிறானோ, எவரை பாதுகாக்க வேண்டிய அந்தஸ்திலே உங்களை இறைவன் வைத்திருக்கிறானோ அவர்களை நீங்கள் பாதுகாக்காவிட்டால் உங்களை பாவியாக ஆக்குவதற்கு அதுவே போதுமான காரணமாகும். நீங்கள் பாவியாக செல்வதற்கு அதுவே போதுமான காரணம். மனைவியை எல்லாம் உங்க பொறுப்புல ஒப்படுக்க, மனைவிக்கு நீங்க சரியான முறையில ஜீவனாம்சம் நஃபக்கா கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவி. பெற்றோருக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவி. ஆகவே அல்லாஹ்வுடைய வேலையில தான் நான் போறேன், மார்க்க பணிக்காக போறேன், குடும்பத்தை எல்லாம் விட்டு போக முடியாது. பள்ளிவாசலே 2 பேர் ஒருவர் உட்கார்ந்து தொழுது கொண்டே இருந்தார். பெருமானார் கேட்டார்கள், இவருக்கு உணவளிப்பது யார் என்று கேட்டபோது, இவருடைய சகோதரர் தான் இவருக்கு உணவளிக்கிறார் என்று சொன்னபோது, இவரை விட அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். ஆக இதெல்லாம் மார்க்கத்தில் எல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு. நான் மார்க்க கடமைக்காக சேரங்கிறதுக்காக குடும்ப பொறுப்புகளை எல்லாம் திறந்து விட்டு நீங்கள் போக முடியாது. ஆக அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ஹஜ்ஜை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன, இது தெளிவா தெரிஞ்சிருக்கு. பொதுவாக நாம் ஹஜ்ஜின்னா ஹஜ்ஜினுடைய விதிகளுக்கு போய்விடுகிறோம். அது தெரிய வேண்டும், அதை பற்றி சொல்லுகிறேன். சஃபால மருவால எப்படி இருக்கணும், சஃபால எப்படி இருக்கணும், அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும், மினால என்ன செய்யணும், அரஃபால என்ன செய்யணும், முஸ்தலிஃபால என்ன செய்யணும், நிச்சயமாக இவையெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆனால் அதற்கு எல்லாம் விட மிக முக்கியத்துவம் ஒரு கடமையினுடைய நோக்கம் என்ன, அதுதான் மிக முக்கியமானது. எந்த நோக்கத்திற்காக ஹஜ் விதியாக்கப்பட்டது அதை பற்றிய ஒரு தெளிவான ஞானம் இருக்க வேண்டும். ஹஜ்ஜை பற்றிய வரலாறு, ஹஜ்ஜினுடைய வரலாறு, எப்படி இந்த ஹஜ் என்ற கடமை வந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை அந்த ஹஜ்ஜினுடைய கடமையினுடைய சிறப்பு என்ன,
இதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய பல்வேறு கிரியைகள், சடங்குகள், இவற்றை பற்றிய தெளிவான ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். பல பேர் எண்ணுகிறார்கள், இந்த மாதிரி இந்த சட்டங்களை எல்லாம் தெரிவது ரொம்ப கஷ்டமானதுங்க என்று பலர் எண்ணுகிறார்கள். ஒரு ஆலிமுடைய துணை இருந்தால் ஒழிய இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியாது என்று பலர் எண்ணுகிறார்கள். அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ஒரு 10-15 நாள் நீங்க செலவழிச்சா இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் எளிது. இன்றைக்கு பல இடங்களிலே மார்க்கத்திலே சொல்லப்படாத பல்வேறு சட்ட திட்டங்களை எல்லாம் ஹஜ் என்ற பெயராலே இணைத்திருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு அது சிரமமா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், சவாப் செய்கிற போது இன்னென்ன ஒவ்வொரு சவாபுக்கும் ஒவ்வொரு சுற்றுக்கும் இன்னொன்று ஓத வேண்டும் என்று ஒரு விதியை சொல்கிறார்கள். அப்படி ஒரு எந்த குறிப்பும் ஹதீஸ்ல இல்ல. ரப்பனா ஆத்தினா ஓதினால் போதுமானது. இவங்களா சேர்த்து வச்சிருக்காங்க, ஒவ்வொரு தவாபுக்கும் இதை ஓதணும் அதை சேர்த்து மக்களுக்கு மலைப்பாக ஆகிவிடுகிறது. அப்பா இதெல்லாம் நம்மளால தெரிய முடியாதுப்பா, கூட ஒரு ஆள் வேணும். நீங்க ஹஜ்ஜில் பார்க்கலாம், சில நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு ஆள் முன்னாலே சொல்லிக்கிட்டே போவார், ஒரு ஆள் பின்னாலே 10 பேர் அது திருப்பி சொல்லிக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் நாம உண்டாக்கி கொண்ட விஷயங்கள். ஆனால் மிக எளிது. ஹஜ்ஜை பற்றி ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் குர்ஆன் ஆயத்திலும் சொல்லப்படுகிற செய்திகளை தொகுத்தால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அவற்றை மனப்பாடம் செய்வதும் ஒன்றும் கடினமல்ல. சேர்க்கப்பட்ட செய்திகள் நமக்கு மலைப்பை தருகின்றன, ஆதாரபூர்வமான செய்திகள் எளிமையாக இருக்கின்றன. ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓத வேண்டிய துஆக்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய விதிகள், சட்டங்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது ஒன்று கடினமான காரியம் இல்லை. உங்க வியாபாரத்துக்காக எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ்னா எல்லாத்தையும் முழுசா ஆடிட்டு நீங்க விட்டுறது இல்லையே. நீங்களும் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சு அவற்றை 4 கேள்வி கேட்கறீங்கல்ல திருப்பி. அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குது இல்லை. அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நேரம் கிடைக்கிற போது இந்த ஹஜ்ஜினுடைய விதிகள் அதைவிட மிக எளிமையானவை, அதைவிட மிக எளிமையானவை. இவற்றை தெரிந்து கொள்வதற்கு ஏன் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கக்கூடாது? ஆகவே அந்த விதிகளை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல புனித சின்னங்கள், ஆங்காங்க இருக்கக்கூடிய புனித சின்னங்கள், சஃபானா என்ன, மர்வானா என்ன, மகாம் இப்ராஹிம்னா என்ன, ஹிரா என்ன, தௌர்னா என்ன, உஹது யுத்தம் நடைபெற்ற இடம், இப்படி பல்வேறு சின்னங்கள் அங்கே இருக்கிறன. இவற்றை பற்றிய ஒரு சிறிய குறிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்மிடத்திலே அந்த பக்தி அதிகமாக ஆவதற்கும் அவற்றை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் நமக்கு இலகுவாக அமையும். ஆக அது பற்றிய விதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த வழியனுப்பு விழா நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக ஆடம்பரமாக செய்யாதீர்கள். இதனை எளிமையாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சாதாரணமாக நீங்கள் ஒரு பயணம் செய்கிற போது உங்கள் வியாபாரத்திற்காகவோ அல்லது வேறு காரியங்களுக்காகவோ பயணம் செய்கிற போது என்ன செய்வீர்களோ அதை செய்தால் போதுமானது. என்ன செய்வீங்க? உங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவீங்க, இந்த மாதிரி நான் பயணம் போறேன். ரொம்ப நெருங்கியவர்களை அழைத்து ஒரு விருந்து கூட கொடுக்கலாம், அல்லது அவர்கள் உங்களுக்கு விருந்து கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் இதை ஒரு பெரிய ஒரு விழாவாக மாற்றி விரிவான அளவிலே அந்த பொருளை செலவு செய்வது என்பது தேவையற்ற ஒரு செயலாக இருக்கிறது. நெருங்கிய உறவினர்களுக்கு தெரிந்தா போதும், அல்லது கொஞ்சம் தூரத்தோழர்களுக்கு சொன்னால் போதும், அந்த செய்தி எப்படியும் பரவிடும். ஆனால் இது போன்ற விழாக்களை நடத்துகிற போது ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் என்ன? ஒன்று இஸ்ராஃப், வீண் செலவு. எந்த லாபமும் இல்லை. ஒரு காரியத்தை செய்கிற போது தேவையில்லாத செலவு செய்வது இஸ்ராஃப். ஆக அதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள், யஹ்வான ஷயாத்தீன் குர்ஆன் சொல்கிறது. இரண்டாவது சிரமம். வழி அனுப்பு விழாக்கு 100 பேர் 200 பேர், ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரே கூட்டம், ஏர்போர்ட்ல ஒரே கூட்டம், ஹஜ் கமிட்டியில ஒரே கூட்டம், ஹஜ் ஹவுஸ்ல போனா கூட்டம், எங்க பார்த்தாலும் கூட்டம். தேவையா இந்த சிரமம்? மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்கலாமா? வீட்டிலே வழி அனுப்பு விழா முடித்து விடலாமே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, மக்களுக்கு நீங்கள் விஷயங்களை எளிதாக்கி தாருங்கள், நீங்கள் எதனையும் கடினமாக ஆக்காதீர்கள். ஆக மக்களுக்கு லேசு பண்ணி கொடுக்கணும், எல்லாத்தையும் லேஸ் பண்ணி கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய உதாரணத்தை நாம் அடிக்கடி சொல்லுகிறோம். இமாமாக தொழுகை நடத்துகிறார்கள், பின்னாலே குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது, ஆயத்தை சுருக்கமாக ஓதி தொழுகையை முடித்து விடுகிறார்கள். பின்னர் சொன்னார்கள், நான் ஒரு நீண்ட ஆயத்தை ஓதிதான் தொழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன்.
ஆனால் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்ட காரணத்தினால் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு சிறிய ஆயத்தை ஓதி நான் முடித்து விட்டேன் என்று சொன்னார். ஆக தொழுகையே சுருக்குறாங்க ரசூலுல்லாஹ். ஆக நம்முடைய இபாதத்துகளின் மூலமாக அடுத்தவர்களுக்கு சிரமம் வராதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? இது எல்லா நிலைகளிலும் இது இருக்க வேண்டும். யாருக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வணக்கங்களினால், ஒலிபெருக்கி சத்தங்களினால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மாற்று மத சகோதரர்களுக்கெல்லாம் அவருடைய தூக்கத்தை கெடுக்கின்ற அளவுக்கெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது. அவங்க செய்யறாங்கிறதுக்காக நாம செய்யக்கூடாது இல்லையா? பழிக்கு பழி வாங்குவதா, டிட் ஃபார் டேட் நடந்து கொள்வதா, அதெல்லாம் சரியான முறையில் எவருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாது. ஆகவே இந்த வழியனுப்பு விழா, வரவேற்பு விழா நிகழ்ச்சிகளை நாம் தடபடலாக நடத்துகிற போது ஒன்று இஸ்ராஃப் ஏற்படுகிறது, இன்னொன்று பிறருக்கு சிரமம் ஏற்படுகிறது. ஆக இதுவரை நாம் சொல்லிய கருத்துக்கள் ஹஜ்ஜிக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள். இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக செல்லுங்கள். இஹ்லாஸ் நிய்ய தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் செல்லுங்கள். நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்றிவிட்டு செல்லுங்கள். கடனை அடைத்துவிட்டு செல்லுங்கள். அமானத்தை திருப்பிக் கொடுங்கள். சண்டை இருந்தால் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். பிறரை மன்னியுங்கள். வீட்டிலே உள்ளவர்களுக்கான உணவு மற்றும் பொருளாதார ஏற்பாடுகளை செய்துவிட்டு செல்லுங்கள். ஹஜ்ஜை பற்றிய விதிகளையும் ஹஜ்ஜின் நோக்கத்தையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வழியனுப்பு வரவேற்பு நிகழ்ச்சிகளை எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஹஜ்ஜின் போது செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களுக்கு சுவனத்தை பரிசாக தரப்போகிறேன் இல்லையா? ஹஜ்ஜின் மூலமாக எதை தரப்போறான்? சுவனத்தை பரிசாக தரப்போகிறேன், உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க போகிறேன் என்று ஒரு பெரிய பரிசை தர்றான். இப்போ பெரிய பரிசை தருகிற போது அதற்கான தகுதிகளும் அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா? நோபல் பரிசு வாங்க வேண்டும் என்றால் அதற்கான தகுதி இருக்க வேண்டும். தகுதி இல்லாமலே பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆக ஒரு பரிசை வாங்குவதற்கு ஒரு உயர்ந்த தகுதி இருக்க வேண்டும். எல்லா ஏற்பாடும் பண்ணு. அல்லாஹ் என்ன ஏற்பாடு பண்ண சொல்றான்? நீங்கள் ஹஜ்ஜிக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நீங்கள் செய்கிற ஏற்பாட்டிலேயே மிகச் சிறந்த ஏற்பாடு என்ன தெரியுமா? தக்வாவை எடுத்து செல்வதான். தக்வா. பாஸ்போர்ட் எடுங்க, விசா எடுங்க, அந்நிய செலாவணி எடுங்க, சமையலுக்கான சாமான்லாம் கூட்டு போய் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா ஒன்ன மறந்துடுறீங்க. எதை மறந்துடுறீங்க? தக்வாவை மறந்துடுறீங்க. பரீட்சைக்கு ஒரு பையன் போறான், பேனா கொண்டு போறான், பேப்பர் கொண்டு போறான், எல்லாம் கொண்டு போறான், பாடம் மட்டும் படிக்கல. அது மாதிரி ஆகிவிடக்கூடாது அல்லவா? ஆகவே தக்குவாவிற்கான ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அப்ப தக்குவான்னா என்ன? இதற்கு விரிவான விளக்கம் சொல்வதற்கு நேரமில்லை. தக்குவா என்ற வார்த்தைக்கு நேரடியான பொருள், அகராதி பொருள் என்னவென்று சொன்னால் விலகி இருத்தல். டு கீப் அவே, விலகி இருத்தல். எவற்றிலிருந்து விலகி இருத்தல்? இறைவன் தடை செய்திருக்கிற காரியங்களிலே இருந்து விலகி இருத்தல் என்று அதற்கு பொருள். அது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? எந்த காரியம் ஹலாலா ஹராமா என்ற சந்தேகம் இருந்தாலும் கூட அந்த காரியத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். சில விஷயங்கள் தெளிவா தெரியும், இது ஹலால் இது ஹராம். சில விஷயங்கள் சந்தேகத்திற்கு உரியதாக இருக்கின்றன. ஆக எவையெல்லாம் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறதோ அவற்றிலிருந்து விலகி இருப்பதற்கு பேர் தான் தக்வா. இது பெருமானார் சொன்ன விளக்கங்களிலே ஒன்று. ஆகவே தக்வா என்பது வெளித்தோற்றத்தினுடைய பெயர் அல்ல. நாம் போடுகிற உடை, நாம் வைத்திருக்கிற தாடியினுடைய நீள அகலங்கள் இவற்றை வைத்து முடிவு செய்யப்படுவதல்ல. அது உங்களுடைய உள்ளத்தை வைத்து முடிவு செய்யப்படுவது, உங்களுடைய இறை எச்சத்தை வைத்து முடிவு செய்யப்படுகிற ஒரு காரியம். ஒரு சாதாரண ஈமான் கொண்டவனுக்கும் ஒரு தக்வா உடையவனுக்குள்ள வித்தியாசம் என்ன? சாதாரண ஈமான் உள்ளவன் தொழுவான், ஏதோ ஒரு தொழாவிட்டால் ஒரு குற்ற உணர்வு, அல்லாஹ் தண்டிப்பான் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தொழுபவன் சாமானிய நிலையிலே உள்ளவன். ஆனால் தக்வா உடையவன் அந்த தொழுகையை மகிழ்ச்சியோடு செய்பவன், இன்பத்தோடு செய்பவன், இறை உணர்வோடு செய்பவன். அதுதான் தக்வாவிற்கான அடையாளம். அதே மாதிரி ஒரு தீமையை ஒருவன் செய்யாமல் இருக்கிறான், சாதாரண ஈமான் உள்ளவன், அல்லாஹ் தடுத்திருக்கான் ஆகவே நான் செய்யல என்றோடு இருப்பவன் ஒரு சாதாரண நிலையிலே உள்ளவன். ஆனால் ஒரு தக்வா உடையவன் அந்த தீமையை பார்த்தாலே அவனுக்கு கோபம் வரும், அவனுக்கு வெறுப்பு வரும். இந்த தீமையை எப்படி ஒழிப்பது என்பதிலே கவனமாக இருப்பான். அதுதான் தக்குவா. அந்த பார்த்தாலே கொதிப்பு வரும், இந்த அநியாயம் நடக்குது, இந்த தீமை இருக்கு, இதை எப்படி ஒழிக்கிறது என்ற ஒரு எண்ணம் வருகிறாரே அதற்கு பேர் தக்குவா. ஆகவே இந்த சாதாரண ஈமான் நிலையிலிருந்து
ஒரு மேம்பட்ட நிலைக்கு வருவதற்கு பேர் தான் நாம் தக்வா என்று சொல்கிறோம். இந்த தக்வாவை பற்றி தான் அதிகமாக இந்த ஹஜ்ஜிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லி அந்த ஆயத் அதுதான், தக்வா, நீங்கள் ஹஜ்ஜிக்கான ஆயத்தங்களை செய்யுங்கள், செய்கிற ஆயத்தங்களிலே மேலானது ஹைரானது எது? தக்வாவை எடுத்து சொல்லு. லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் குர்பான் கொடுக்கிறீர்களே, அந்த பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ இறைவனை சென்று சேர்வதில்லை, உங்களுடைய தக்வாதான் இறைவனை சென்று சேர்கிறது. இங்கேதான் குர்பானி கொடுப்பதிலே பிற சமயங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ரத்தம் ஓட்டுதல் மூலமாக இறைவனுடைய கோபத்தை, சீற்றத்தை தணிப்பது, இறைவனை திருப்திப்படுத்துவது என்பதெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே அதெல்லாம் சொல்லப்படலை. இங்கே என்ன சொல்லியிருக்கு? இறையச்சம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை தியாகம் செய்வதற்கு வந்தாரோ அது போன்ற உணர்வை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஏற்பாடு. இன்னும் ஹஜ்ஜின் போது வலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால பில் ஹஜ், ஹஜ்ஜின் போது நீங்கள் உடல் உறவு ஈடுபடக்கூடாது, இச்சையை தூண்டக்கூடிய சொல் செயல் எவற்றையும் செய்யக்கூடாது, இன்னும் தீவினையான காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது, ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது. இவற்றையெல்லாம் ஹஜ்ஜின் போது செய்து கொள்ளக்கூடாத காரியங்கள். ஆக இவையெல்லாம் இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற சில விளக்கங்கள். ஆக தக்குவா தான் ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆக ஒவ்வொரு ஹாஜியினுடைய முழு நோக்கமும் எங்கே குவிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தக்குவாவை பெறுவது என்பதுதான் நம்முடைய லட்சியம் என்பதில் தான் அவருடைய நோக்கம் முழுமையாக குவிந்திருக்க வேண்டும். வைக்கப்பட்டிருக்கிற சடங்குகள் எல்லாம் இந்த லட்சியத்திற்காக வைக்கப்பட்டிருக்கின்றவைதான் என்பதை புரிந்து கொள்ளாமல் வெறும் சடங்குகளை மட்டும் செய்துவிட்டு வந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ஜிலே தக்குவாவுக்கு என்ன வகையான பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்படுகின்றன? தக்குவாவை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்ன இறைவன் அதற்கான ஏற்பாடுகளை, அந்த பயிற்சிக்கான ஏற்பாடுகளையும் அந்த ஹஜ்ஜின் போது இறைவன் கற்றுத்தருகிறார். ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய பல காரியங்கள், உதாரணமாக குர்ஆன் சொல்லுகிறது, வலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால பில் ஹஜ். ஹஜ்ஜின் போது உடல் உறவு கொள்ளக்கூடாது, இச்சையை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் செயல்கள் எதையும் செய்யக்கூடாது, தீமையான காரியங்களை செய்யக்கூடாது, சண்டை சச்சரவுகள், சண்டையிலே விவாதங்களிலே ஈடுபடக்கூடாது. இவையெல்லாம் ஹஜ்ஜிலே முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிற காரியம். எப்படி நோன்பு காலத்திலே இவையெல்லாம் தடை செய்யப்பட்டதோ, நோன்பின் போது புறம் பேசுவது, பொய் பேசுவது, சண்டை போடுவது எல்லாம் தடை செய்யப்பட்டதோ, அதுபோன்று ஹஜ்ஜிலும் இது போன்ற காரியங்கள் தடை செய்யப்படுகின்றன. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், மானக்கேடான செய்கைகளை செய்யாமலும், இச்சையை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசாமலும், பாவங்களை செய்யாமலும் இருந்தால் அவன் அன்று பிறந்த பாலகனாக திரும்புகிறான். ஆக ஒரு விதிகள், இந்த விதிகளை நிறைவேற்றினால் இந்த கூலி என்பதாக சொல்லப்படுகிறது. சும்மா பயணம் போயிட்டு வந்தாலும் கூலி எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அதுக்கு பேர் பயணம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக ஹஜ்ஜிலே ரொம்ப நம்முடைய பேச்சு செயல் இவையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குரியதாக, இறைவனை அஞ்சியதாக காரியங்கள் இருக்க வேண்டும். வீண் அரட்டை எல்லாம் போய் அடிச்சிட்டு இருக்க கூடாது அங்க போய். அடுத்தபடியாக ஹஜ்ஜிலே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பாருங்கள், இறை சிந்தனையை உண்டாக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்ப ஷைத்தானுக்கு கல் எறிகிறோம். எதற்காக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை அறுத்து பலியிட வந்த போது ஷைத்தான் வழிகெடுத்தான், கல்லால் எரிந்து ஷைத்தானை விரட்டினான். அந்த உணர்வு வர வேண்டும் உங்களுக்கு. இப்பவும் அதே ஷைத்தான் இப்பவும் இருக்கான், இப்பவும் கெடுத்துக்கிட்டு இருக்கான் உங்களை. அந்த ஷைத்தானுக்கு கல் எறிகிற போது வர வேண்டிய எண்ணம் அதுதான். வெறும் கல்லு தான் நமக்கு தெரியுது, வேற ஒன்றும் தெரியல. அது எப்படியாவது ரொம்ப ஆர்வப்படுறாங்க கல்லை எறிகிறதுல. ஆனா அந்த அளவுக்கு ஷைத்தான் மேல கோபம் வந்ததா நமக்கு தெரியல. ஷைத்தானிய எண்ணங்களை குறித்த கோபம் வந்ததாக நமக்கு தெரியவில்லை. எப்படியாவது முட்டி அடித்து முந்தி கொண்டு போய் கல்லை எரிந்து விட வேண்டும் என்பதிலே 4 பேரை மௌத்தாக்கி கூட வந்துடுறான். ஆக வரவேண்டிய கோபம் ஷைத்தானின் மீது.
அந்த கோபம் வந்திருந்தால் பயிற்சி. ஆக கல்லெறிகிற போது வர வேண்டிய உணர்வு அதுதான். அரஃபாவுக்கு போகிறீர்கள், அரஃபாவை பார்க்கிற போது உங்களுக்கு அங்கே மஹ்ஷரே ஞாபகத்திற்கு வர வேண்டும். மஹ்ஷர் மைதானம் இப்படித்தான் இருக்க போகுது. நாளைக்கு இன்னைக்கு சில லட்சம் பேர் எங்கே கூடியிருக்கிறார்கள், அன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் கூட போகிறார்கள். ஆக ஒரு பெருவெளியிலே இத்தனை லட்சம் மக்களை பார்க்கிறோம் என்று சொல்லும்போது நாளை மறுமையிலும் இப்படித்தான் கூட்டப்பட போகிறோம் என்ற உணர்வு. அந்த அரஃபாவை பார்க்கிற போது இங்கேதான் பெருமானார் அவர்கள் தங்களுடைய இறுதி உரையை இங்கேதான் நிகழ்த்தினார்கள். அந்த உரை உங்களுக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். ஹஜ்ஜத்துல் வதாவிலே அவர்கள் நிகழ்த்திய அந்த உரையினுடைய ஒவ்வொரு வரிகளும் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். இப்படி ஒவ்வொன்றிலும் நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். எஹராம் இருக்கிறதே அது கூட ஒரு அடக்கத்திற்கான ஒரு பயிற்சி தான். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அந்த தைக்கப்படாத 2 வெள்ளை துண்டுகளை உடுத்திக் கொண்டு இறைவனுக்கு முன்னால் உன்னுடைய அடக்கத்தையும் பணிவையும் காட்டுகின்ற ஒரு செயலாகத்தான் அந்த இஹ்ராமுடைய உடையை நீங்கள் பார்க்க வேண்டும். தல்பியா முழங்குகிறோமே, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். என்ன சொல்றோம் தல்பியால? இறைவா நான் ஆஜராகிவிட்டேன், ஆஜராகிவிட்டேன். லா ஷரீக லக், உனக்கு இணை துணை இல்லை. இன்னல் ஹம்த, புகழ் அனைத்தும் உனக்கே உரியது. என்னிடத்திலே இருக்கிற எல்லா சிறப்புகளுக்கும் சொந்தக்காரன் யார்? நீதான். என்னுடைய அறிவு, என்னுடைய செல்வம், என்னுடைய பதவி, என்னுடைய அழகு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் யார்? நீதான். இன்னல் ஹம்த வன் நிஅமத, எல்லா அருட்கொடைகளுக்கும் சொந்தக்காரன் நீதான். லக்கவல் முல்க், ஆட்சி அதிகாரம் எல்லாம் உனக்கே உரியது. ஆக இந்த உலகத்துல நான் ஒண்ணு இல்லை, எல்லாம் உனக்கு உரியது. நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு கொடுக்கிறாய். யூத்தில் முல்க மந்தஷா, தான் நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு அறிவை கொடுக்கிறான் என்று இறைவன் சொல்கிறான். ஆக அந்த பணிவு அங்க போன பிறகு நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய அதிகாரம் எல்லாம் மறந்து எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் இறைவன். இந்த உணர்வு உங்களுக்கு அங்கே அதற்கான பயிற்சி. அடுத்தபடியாக அதிகமாக ஹஜ்ஜிலே திக்ர் செய்யும்படியாக நமக்கு கட்டளிடப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி விட்டீர்களானால் உங்கள் மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூர்ந்தது போல் ஏன் அதனை விட அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னர் அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் ஹஜ்ஜு கடமை முடிஞ்ச பிறகு எதை நினைவு கூறுவார்கள்? தங்களது மூதாதையர்களை, தங்களுடைய மூதாதையர்களை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ் சொல்றான், உங்க மூதாதையர் நினைவு கூறுறதெல்லாம் விட்டுருங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை அதிகமாக அங்கே நீங்கள் திக்ர் செய்யுங்கள். ஆக கிடைக்கிற நேரத்திலெல்லாம் திக்ர் செய்ய வேண்டும். அது ஒரு ஆன்மீகத்திற்கான ஒரு பயிற்சி. சவாப் செய்கிறோமே, அது ஒரு பயிற்சி, அது ஒரு அடக்கத்திற்கான ஒரு பயிற்சி. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு பயிற்சி தரப்படுகிறது. ஆக ஹாஜிகள் பெற வேண்டிய முதல் பயிற்சி தக்வா. இரண்டாவது பயிற்சி தியாக உணர்வு. ஹஜ்ஜில் உள்ள ஒவ்வொரு கடமையும் யாரை நினைவுபடுத்துகிறது? செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை நினைவுபடுத்துகிறது. அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயிலும் அவருடைய மனைவி ஹாஜராவும் செய்த தியாகங்களை ஒவ்வொன்றாக நினைவுபடுத்துகிறது. இப்போ சஃபா மருவா கடையில் ஓடுறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், தண்ணீருக்காக அந்த அம்மா அலைஞ்சாங்க இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் விட்டு போயிட்டாங்க. யார? தனது மனைவியும் மகளையும் பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஈராக்கிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டு ஹிஜாஸ் பகுதிக்கு வந்து அல்லாஹ் கட்டளையிட்டான், அவங்க 2 பேரையும் விட்டுட்டு நான் போறேன் போயிட்டாங்க. ஆக புதிய ஒரு பாலைவன பகுதியிலே உடன்படியாக இறைவன் உத்தரவிட்ட போது அதை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றினார். தண்ணீர் கிடைக்காதனால் அந்த அம்மா அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க. அதற்கு பேர் தான் சாய் என்று சொல்கிறோம், தொங்கோட்டம் என்று தமிழிலே சொல்கிறோம். அப்போ அந்த தியாகம், அந்த அம்மா செய்த தியாகம் அங்கே ஞாபகத்துக்கு வரணும். இதே தியாகத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? தொங்கோட்டம் ஓடுகிற போது வர வேண்டிய ஞாபகம் இதுதான். ஆனால் இப்போ சுகமா இருக்கு, தொங்கோட்டம் ஓட எந்த கஷ்டமும் இல்லை, எல்லாம் ஏசி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே மக்களுக்கெல்லாம் அந்த உணர்வு கூட ஞாபகம் இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. ஆகவே அது மாதிரி ஷைத்தானு கல்லெறிகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனையே அறுத்து பலியிட வந்த அந்த நிகழ்வு ஞாபகத்திற்கு வர வேண்டும். குர்பானை கொடுக்கிற போதும் அந்த தியாகம் ஞாபகத்திற்கு வர வேண்டும். இப்படி ஒவ்வொரு கட்டமும் தியாகத்தை நினைவு கூறுகின்ற சடங்குகளாகத்தான் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் மக்காவிலே நீங்கள் நடமாடுகிற போது உங்களுக்கு என்ன எண்ணம் வர வேண்டும்? இதே மக்காவில் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
அவருடைய தூதர்களும் இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் இவையெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். கல்லடியும் சொல்லடியும் பட்டது, ரத்தம் சொட்ட சொட்ட சிந்தியது, அபூ ஜஹலும் அபூ சுஃபியானும் சேர்ந்து தாக்கியது, பெருமானார் காபாவிலே தொழுது கொண்டிருந்த போது அழுகிய ஒட்டகத்தினுடைய குடல்களை அவருடைய கழுத்திலே கொண்டு போட்டது, சிறுவர்களை ஏவி பெருமானார் மீது விளையாட விட்டது. ஒவ்வொரு பகுதிகளையும் பார்க்கிற போது இந்த இடத்தில் தான் பெருமானார் இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் இதைத்தான் அனுபவித்தார்கள். அதே போல இதே மண்ணில் தான் சுமையாவும் பிலாலும் யாசீரும் அம்மாரும் அனுபவித்த கொடுமைகள் உங்கள் கண்களுக்கு முன்னால் ஞாபகத்திற்கு வர வேண்டும். அதே போல மதீனாவுக்கு செல்கிற போதும் அங்கே உஹதை பார்க்கிற போது, அங்கே பத்ரை பார்க்கிற போது, ஒவ்வொரு இடத்தை பார்க்கிற போது பெருமானாரும் சஹாபாக்களும் செய்த தியாகங்கள் உங்களுடைய ஞாபகத்திற்கு வர வேண்டும். ஆக தியாகத்தை நினைவு கூற வேண்டும். ஆனால் இந்த தியாகத்தை நினைவு கூறும் முகமாக அந்த பழமை சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும். பொதுவாக இது போன்ற புனித தலங்களிலே எல்லா மதத்தவர்களும் தங்களது பழமையை பாதுகாத்து வைப்பார்கள். நீங்கள் இஸ்தான்புல்லுக்கு போய் பாருங்கள், அல்லது திமிஷ்குக்கு போங்கள், அல்லது கெய்ரோவுக்கு போங்கள். அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா, பலஸ்தீனத்துக்கு போங்கள், ஜெருசலத்துக்கு போங்கள், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் பழமையான சின்னங்களை பாதுகாத்து பழைய உணர்வுகள் வரும்படியாக செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏனோ இந்த அரேபியாவில் அந்த சின்னங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு விட்டன. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த இடம், சஹாபாக்கள் வாழ்ந்த இடம், அர்காம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த இடம், இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அங்குள்ள மக்கள் ஒரு பயத்தின் காரணமாக அவற்றையெல்லாம் இடித்தார்கள். மக்கள் இவற்றையெல்லாம் வழிபட ஆரம்பித்து விடுவார்கள், ஷிர்க் செய்து விடுவார்கள் என்ற பயத்தில் இடிச்சாங்க. ஆனால் இடிச்சிருக்க தேவையில்லை, அது வேற மாதிரி பாதுகாத்திருக்கலாம். எப்படி இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? மதீனாவிலே கூட சில முஸ்லிம்கள் தவறுதலாக பெருமானாருடைய அந்த அடக்கப்பட்டிருக்கிற இடத்திலே சில தவறுகளை செய்கிறார்கள். அதை தடுப்பதற்கு காவல்துறையை வைத்திருக்கிறார்கள். அதை போல ஏற்பாடு செய்து பாதுகாத்திருக்கலாம். இடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இடித்திருக்க வேண்டிய அவசியம். ஏனென்றால் ஒரு இடத்துக்கு போகிற போது அந்த பழமை சின்னங்கள் இருக்கிற போதுதான் அந்த உணர்வுகள் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு மக்காவிற்கு போனால் ஒரு ஐரோப்பிய தலைநகரத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவதை தவிர ஒரு பழமை வாய்ந்த ஒரு நகரத்தில் இருக்கின்ற உணர்வு யாருக்குமே வருவதில்லை. ஆகவே அந்த மக்கள் செய்த ஒரு தவறு. இன்னும் பழைய இடங்களை ஒரு பாதுகாப்பதில் அக்கறை இல்லை. ஹீரா குகைக்கு சென்றால் அதை கவனிப்பார் இல்லை, ஒரு போர்டு கூட இல்லை. அங்கே இங்கேதான் பெருமானார் தங்கிய இடம், அது மேலே ஏறி போவதற்கு வசதி கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. மக்கள் இதனை இணை வைத்துள்ளார்கள் என்ற பயத்தில் எல்லாவற்றையும் புறக்கணிக்கின்ற ஒரு வேலையை அங்குள்ள மக்கள் அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது அவ்வளவு ஏற்புடைய காரியமாக நமக்கு படவில்லை. ஆக இந்த இடங்களை பார்க்கிற போது ஹஜ்ஜை பற்றிய நினைவுகள் ஒரு தியாகத்தின் பால் நமக்கு செல்ல வேண்டும் என்பதனையும் நாம் இங்கே சொல்லி காட்ட விரும்புகிறோம். அத்தோடு ஹஜ்ஜிலே வர வேண்டிய அடுத்த உணர்வு தௌஹீத், ஏகத்துவத்தை பற்றிய உணர்வு. இந்த பள்ளிவாயல் என்ன பள்ளிவாயல்? இந்த கஅபா ஏகத்துவத்திற்காக கட்டப்பட்ட, ஓரிரை கோட்பாட்டிற்காக கட்டப்பட்ட முதல் பள்ளிவாயல். அங்கேதான் சிலைகளை கொண்டு வைத்தார்கள். ஏன்? ஏகத்துவத்தை போதித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கே ஒரு படத்தை வச்சுட்டாங்க, அவங்களுக்கே ஒரு படத்தை வச்சுட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு படத்தை வச்சுட்டாங்க. யாரெல்லாம் ஏகத்துவத்தை போதித்தார்களோ அவர்களுக்கே ஒரு படத்தை வைத்தார்கள். பின்னர் பெருமானார் வந்து அவற்றை எல்லாம் அகற்றினார்கள் என்பது வரலாறு. ஆகவே ஏகத்துவ சிந்தனைகள், இந்த ஏகத்துவத்தை போதிப்பதற்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணுக்கு வந்தார், தியாகங்களை புரிந்தார், இறைத்தூதர்கள் வந்தார்கள். அவையெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் ஞாபகத்திற்கு வர வேண்டும். அடுத்தபடியாக இந்த ஹஜ்ஜிலே நமக்கு வர வேண்டிய இன்னொரு நினைவு, இது ஒரு உலக சகோதரத்துவ மாநாடு. இது ஒரு உலக சகோதரத்துவ மாநாடு. பல்வேறு நிறத்தை உடையவர்கள், இனத்தை உடையவர்கள், மொழியை உடையவர்கள் அத்தனை பேரும் தங்களது வேறுபாடுகளை எல்லாம் களைந்துவிட்டு ஒரே உடையில் ஒரே குரலில் சங்கமிக்கின்ற ஒரு இடம். ஆகவே ஒரு முஸ்லிம் தனது நாடு, மொழி, இனம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவன் ஒரு உலக குடிமகனாக ஆகிவிட வேண்டும். he must become a global citizen. உலக குடிமகன் நான் ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ, இனத்தையோ, மொழியையோ, பிராந்தியத்தையோ நான் சார்ந்தவன் அல்ல. ஆகவே அவனுக்கு ஒரு உலக பார்வை, யூனிவர்சல் அவுட்லுக் என்ற எண்ணம் வர வேண்டும். அந்த குறுகிய எண்ணங்களை விட்டு வெளியே வர வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்கிறது. சும்மா தத்துவமா இஸ்லாம் சொல்லிட்டு போறதில்லை,
எல்லாரும் சொல்லியிருக்காங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், சொல்லாத ஆள் இல்லை. ஆனால் இஸ்லாம் ஒன்றுதான் அதனை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அந்த செயல் திட்டத்திலே ஒரு திட்டம் தான் இந்த ஹஜ். அது சிறிய அளவிலே 5 நேர தொழுகையிலே ஒரு சிறிய வட்டத்திலே ஆரம்பிக்கிறது. சமத்துவம், தொழுகையிலே சமத்துவம். அடுத்த பெரிய வட்டம், அதற்கு அடுத்த வட்டம் ஜும்மா தொழுகை, அதற்கு அடுத்த வட்டம் ஈதுகா தொழுகை, அதற்கு அடுத்த பெரிய வட்டம் ஹஜ். உலகளாவிய சகோதரத்திற்கான ஒரு ஏற்பாடு. ஆகவேதான் இஸ்லாத்தின் எதிரிகள் கூட இந்த ஹஜ்ஜை கண்டு பயப்பட்டார்கள். கிளாட்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் பிரதமர் ஒரு முறை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே கையிலே குர்ஆனை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு கருத்தை சொன்னார். 2 விஷயங்கள் முஸ்லிம்களிடத்திலே இருக்கிற வரை நம்முடைய ஆதிக்கம் அவர்கள் மீது செல்லாது, வெற்றி பெறாது. என்ன? ஒன்று இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் நாம் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் சிந்தனை, குர்ஆன் என்பது சிந்தனை தாக்கம். இன்னொன்று இந்த ஹஜ். ஏனென்றால் உலக மக்களை எல்லாம், உலக முஸ்லிம்களை எல்லாம் இணைக்கின்ற ஒரு மாபெரும் மாநாடு. முஸ்லிம்கள் ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு மாநாடு. ஆக எதிரி தெளிவாக புரிஞ்சிருக்கான். இந்த ஹஜ்ஜினுடைய தாக்கத்தை எதிரி தெளிவாக புரிந்திருக்கிறார். கருப்பர்களுடைய இன தலைவராக இருந்தவர் அமெரிக்காவிலே மால்கம் எக்ஸ் என்பவர். ஆரம்பத்திலே அவர் பின்பற்றிய கொள்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால், வெள்ளையர்கள் நம்மை வெறுக்கிறார்கள், ஆகவே கருப்பர்களாகிய நாம் வெள்ளையர்களை வெறுக்க வேண்டும். அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க, நாம அவங்களை வெறுக்கணும் என்றுதான் தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். ஒயிட் மேன் இஸ் டெவில், வெள்ளைக்காரங்கள்லாம் பிசாசுகள் என்று சொன்னவர். இனவெறுப்பு கொள்கையை கடைபிடித்தவர். இறுதியாக இஸ்லாத்திலே இணைந்து ஹஜ்ஜிக்கு வருகிறார். ஹஜ்ஜிக்கு வருகிறதான் பார்க்கிறார், இனவெறுப்பு கொள்கையெல்லாம் வெற்றி பெறாதுப்பா, இன்னொரு இனத்தை வெறுத்தெல்லாம் நம்மளை உயர்த்த முடியாது. இதோ பாருங்கள், எல்லா இனங்களை சார்ந்தவர்களும் எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் ஒன்றாக கூடி பார்க்கிற இந்த காட்சி தான் இனப்பிரச்சனைக்கான மருந்து என்று சொல்லி தனது நாட்டிற்கு திரும்பி சென்று தனது கருப்பு இன மக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக பிரச்சாரம் செய்தார். எதிர்பார்த்தது போலவே எதிரிகள் அவரை சுட்டுக் கொண்டு விட்டார்கள். ஆகவே இந்த சகோதரத்துவ உணர்வு அங்கே வர வேண்டும். ஆகவே அங்க போய் எவ்வளவு நாட்டு மக்களை சந்திக்க முடியுமோ அவ்வளவு நம்ம மக்களை சந்திங்க. வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில ஏதாவது பேசுங்க. இந்தோனேஷியாக்காரனா, அமெரிக்காக்காரனா, லண்டன்காரனா, உங்க நாட்டில் முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க, அங்க இஸ்லாம் எப்படி இருக்கு, உங்க பிரச்சனை என்னன்னு பேசுங்க. அங்கே ஊர்லயும் போயிட்டு தமிழ்நாட்டுக்காரன் எங்க இருக்கான், உத்தரப்பிரதேசக்காரன் எங்க இருக்கான், அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படி? இது அங்கதான் பேசிட்டு இருக்கீங்களா? திருப்பி அங்கேயும் போய் சொந்த ஊர்காரங்க தான் பேசிட்டு இருக்கணுமா? எல்லா மக்களோடும் கலந்து அந்த நாட்டிலே இஸ்லாத்தினுடைய நிலைமை என்ன, அவர்களுக்குள்ளே பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் பேச வேண்டும், வலியை சென்று பேச வேண்டும். ஆகவே அந்த உலகளாவிய சகோதரத்துவத்தை பெற வேண்டும். கௌபாவிலே துவா செய்கிற போது கூட உங்களுடைய சொந்த விவகாரங்களுக்கு மட்டும் துவா செய்து விட்டு வந்து விடாதீர்கள். உலக முஸ்லிம்களுக்காக துவா செய்யுங்கள். பாலஸ்தீனத்திலே அவதிப்படுகிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஆப்கானிஸ்தானத்திலே, ஈராக்கிலே அவதிப்படுகிற மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள். ஜியோனிஸ்டுகளுடைய, யூதர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள். ஆக அந்த உலக கண்ணோட்டம், அந்த பெரிய பார்வை உங்களுக்கு வர வேண்டும். ஆக இவையெல்லாம் ஹஜ்ஜின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள். அடுத்தபடியாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். முதலாவதாக வீண் பொழுது போக்குதல். முடிந்தவரை இபாதத்துகளில் உங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவழிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், மற்ற பள்ளி வாயில்களில் தொழுவதை விட மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுவது 1,00,000 மடங்கு நன்மை அதிகமானது. எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும்! மற்ற பள்ளியில் தொழுவதை விட எனது பள்ளியாகிய மஸ்ஜிதுல் நபவியில் தொழுவது 1000 மடங்கு சிறந்தது. ஒரு ஹாஜிக்கு ஒரு நாளைக்கு 120 நன்மைகள் கிடைக்கின்றன. சவாபு செய்வதனால் 60 நன்மைகளும், காபாவிலே தொழுவதனால் 40 நன்மைகளும், காபாவை பார்த்து கொண்டிருப்பதனால் 20 நன்மைகளும் கிடைக்கின்றன. இப்போ இவ்வளவு நன்மை இருக்கு. இதை விட்டுட்டு ஹோட்டல் ரூம்லயோ அல்லது கேம்புகள்லயோ உட்கார்ந்து பேசிக்கிட்டோம், அரட்டை அடித்துக்கொண்டும், சாமான்கள் வாங்கி கொண்டும் இருந்தால் எவ்வளவு நேரத்தை நாம் வீணாக்கி இருக்கிறோம், எவ்வளவு புண்ணியங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக பொழுதை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக ஹஜ்ஜிலே செய்யக்கூடாத காரியம்
அடுத்தவங்களுக்கு சிரமம் தராதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பெருமானாருடைய ஹதீஸ், யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, மக்களுக்கு எளிதாக்கி தாருங்கள், கடினத்தை தராதீர்கள். ஆக ஒரு முஸ்லிம் யாருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. வலா ஜிதால பில் ஹஜ், சண்டை போடாதீங்க யாரோடையும் என்று சொல்கிறது. முடிஞ்சவரை எவ்வளவுக்கு உதவ முடியுமோ அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்ற ஹாஜிகள் யார்? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி கவனிப்பீங்க? உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியாக கஷ்டம் கொடுப்பீங்களா? இல்லையா? அவர் நல்லா விழுந்து விழுந்து கவனிச்சு சாப்பாடு போட்டு வெளியில போய் சொல்லணும், நல்லா கவனிச்சாரியா, நல்லா கவனிச்சாரியா, இல்லையா? இது அல்லாஹ்வுடைய விருந்தாளி யார்? ஒவ்வொரு ஹாஜியும் அல்லாஹ்வுடைய சொந்த விருந்தாளியை கவனிப்பதை விட அல்லாஹ்வுடைய விருந்தாளியை கவனிப்பதற்கு உங்களுக்கு கடமை இல்லையா? ஆனா என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க, இடிக்கிறான், தள்ளுறான், உதைக்கிறான், என்னெல்லாம பண்றான் ஹஜ்ல, இல்லையா? இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தமிழ் படுற பாடு. ஆக கஷ்டம், யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது. அதிலும் குறிப்பாக சில குறிப்பிட்ட நாட்டை சார்ந்தவர்கள், எந்த நாடு என்று நான் சொல்ல விரும்பவில்லை, முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதும், மக்களை இடித்து தள்ளி கொண்டு போவதும், பெண்களை கூட பாராமல் தள்ளி கொண்டு போவதும் சிலர் நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆக கஷ்டம் கொடுக்காம இருக்கணும். சஃபர்ல தான் ஒரு மனிதன் வெளிப்படுகிறான். சஃபர் பிரயாணத்துல தான் ஒரு ஆளை அளக்க முடியும், இல்லையா? ஒரு ஆளோட 3 நாள் பிரயாணம் பண்ணி பாருங்க, அவன் அசல்லாம் வெளியே வந்துடும். தனிப்பட்ட முறையில் பழகிற நல்லா தான் பழகிருப்பான். ஒரு 3 நாள் பிரயாணம் பண்ணா அவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எல்லாம் வெளியே வந்துடும். ஹஜ் என்பது ஒரு பெரிய சஃபர். அதிலே நீங்கள் அடுத்தவர்களுக்கு கஷ்டம் தராமல் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஹஜ்ஜிலே செய்யக்கூடாத காரியம் பொருள் விரயம். பொருள் விரயம் என்றால் சாமான்களை வாங்கி குவிப்பதில் பல பேர் கவனமா இருக்கான். ஹஜ்ஜிக்கு போனானா இவன் கொள்முதல் பண்ண போனானா நமக்கு தெரியல. ஏர்போர்ட்ல உள்ள அதிகாரிகளே கேட்கறாங்க, நம்மகிட்ட பல முறை கேட்டிருக்காங்க, என்ன சார் உங்க ஆளுங்கெல்லாம் எங்க போயிட்டு வராங்க? வியாபாரத்துக்கு போயிட்டு வராங்களா, புனித கடமையை செஞ்சுட்டு வராங்களா, இவ்வளவு சாமானம் தூக்கிட்டு வராங்களா, எங்க போனாங்க இவங்க? உண்மைதான், ஒரு வெளிநாட்டுக்கு போகிற போது சாமான்கள் வாங்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் வர்றது இயற்கைதான். நான் ஒன்றும் தப்புன்னு தான் சொல்ல மாட்டேன். ஏதோ உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பேரனுக்கு ஏதாவது சாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. அதுவும் முதல் முறை, பல பேர் முதல் முறையாக அப்போதான் வெளிநாட்டுக்கு செல்வது. சாமான்கள் கொஞ்சம் விலை மலிவாக கண்ணுக்கு தெரியும், புதிய பொருள்கள் கண்ணுக்கு தெரியும். மனித இயற்கை தானே, நான் ஒன்று அதை தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனா ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கு கொடுக்கணும், எல்லா சாமானையும் வாங்கிட்டு வரணும், இது தேவையா? தேவையில்லை. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஹஜ்ஜி ஒரு சுமையாகி போயிடும். பல பேர் நினைக்கிறான், ஹஜ்ஜிக்கு போகணுமா, ஹஜ்ஜிக்கு பிரயாண செலவு மட்டும் இருந்தா போதாதுப்பா, சாமான் வாங்குறதுக்கும் காசு வேணும், அதையும் சேர்த்த பிறகு தான் ஹஜ்ஜிக்கு போகணும். அதுக்காக ஹஜ்ஜி தள்ளி போகுது, பல பேருக்கு ஹஜ்ஜி தள்ளி போகுது, தேவையில்லை. ஆக இவற்றை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக ஹஜ்ஜினுடைய இபாதத்துகள் இதனால் பாதிக்கப்படுகின்றன. கடைத்தெருக்களில் அதிகமாக அலைகின்ற காரணத்தினால் இபாதத்துகள், வணக்கங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது என்பதனையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு பெரிய சிக்கல், நீங்க சாமான் கொடுக்க, அவன் போகும்போது அவன் சாமான் வாங்கிட்டு வர, இது ஒரு சக்கரம். போன தடவை அவன் கொடுத்தா நாம திருப்பி கொடுக்கணும். இது தேவையா? தேவையில்லாத ஒன்று. யாராவது ஒருவர் எங்கேயாவது நிறுத்தியாக வேண்டும், எங்காவது நிறுத்தி ஆகணும். அந்த விஷ சக்கரத்தை உடைத்தாக வேண்டும் எங்காவது ஒரு இடத்துல. ஆகவே பொருள் விரயத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ஹஜ்ஜின் போது மார்க்கத்தில் சொல்லப்படாத ஷிர்கான பிதஅத்தான காரியங்களை செய்யாதீர்கள். மக்காம இப்ராஹிம் போய் தடவுன்னு தடவுறான் பல பேர். என்ன இருக்கு மக்காம இப்ராஹிம் போய் தடவுனா என்ன ஒன்னாகும்? அது ஒரு நினைவு சின்னம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை உயர்த்தி கட்டிய இடம், அதற்கு நினைவு சின்னமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தடவுறதுல என்ன லாபம் இருக்கு? காபாவுடைய திரைச்சீலையை கத்தரித்துக் கொண்டு புசத்துல வச்சுக்கிட்டு வீட்டுல வந்து ஒவ்வொரு நாள் முத்தமிட ஆட்கள்லாம் பாக்குறோம். என்ன செய்ய போறது? ஒண்ணும் இல்லை. அதனால என்ன புண்ணியம் இருக்கு? ஒண்ணும் இல்லை. அது மாதிரி பெருமானாருடைய அடக்க ஸ்தலத்துக்கு சென்று அங்கே செய்கிற இணை வைப்பு காரியங்கள், இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். சிலர் இங்கிருந்தே சொல்லிவிடுறோம், ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லுங்க என்று. அப்படி இஸ்லாத்தில் ஒரு முறை இருக்கிறதா? அப்படி ஒரு முறை இல்லை. இருந்தால் சொல்லுவோம். பெருமானாரை விட நம்முடைய நேசத்துக்குரியவர்கள் யாராக இருக்க முடியும்? ஆகவே எவையெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இதுவரை நாம் சொல்லியது ஹஜ்ஜிலே செய்ய வேண்டிய காரியங்கள்: தக்வா உணர்வை பெறுவது, தியாக உணர்வை பெறுவது, ஏகத்துவ உணர்வை பெறுவது, சமத்துவ சகோதரத்துவ உணர்வை பெறுவது. செய்யக்கூடாத காரியங்கள்: வீண் பொழுது போக்கக்கூடாது, பிறருக்கு சிரமம் தரக்கூடாது, பொருள் விரயம் செய்யக்கூடாது, ஷிர்க் பிதஅத்தான காரியங்கள் செய்யக்கூடாது.
இப்போது ஹஜ் முடிந்த பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று பார்க்கிற போது இங்கும் எந்த பகட்டும் ஆடம்பரமும் விளம்பரமும் வரவேற்பு வளைவுகளும் ஒன்றும் வேணாம், ஒன்றும் தேவையில்லை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம் சந்திங்க, துவா செய்யுங்க என்று அவரிடத்திலே துவாவை கேளுங்கள். இதை தவிர வேற ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை பற்றி நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த மாதிரி செய்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, ஒன்று இஸ்ராப் வீண் விரயம் செய்கிறீர்கள், இன்னொன்று பிறருக்கு சிரமம் தருகிறீர்கள், மூன்றாவது பகட்டுக்காக ஆசைப்படுகிறீர்கள், விளம்பரத்துக்கு ஆசைப்படுகிறீர்கள். அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்காமல் போய்விடும், பார்த்துக்கொள்ளுங்கள். ஆக ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இந்த உணர்வை பெற்றிருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்த பிறகும் இந்த உணர்வுகள் அனைத்தும் மங்காது இருக்க வேண்டும். ஒரு ஹாஜியிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? தக்குவா எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாஜியா இருந்துக்கிட்டு வரதட்சணை வாங்கலாமா பிள்ளைக்கு? ஹாஜியா இருந்துக்கிட்டு வட்டி வியாபாரம் வாங்கலாமா? ஹாஜியா இருந்து லாட்டரி வியாபாரம் பண்ணலாமா? ஹாஜியா இருந்துக்கிட்டு மோசடி செய்யலாமா? ஹஜ்ஜிக்கு போனதுக்கு அர்த்தம் இல்லை. ஹஜ்ஜியே கேலிக்குரியதாக ஆக்கிறீர்கள். ஆகவே அந்த தக்குவா உணர்வு எப்போதும் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல தியாக உணர்வு, சொன்னேன் ஹஜ்ஜிலே தியாக உணர்வு பெற வேண்டும் என்று. இன்றைக்கு இஸ்லாத்தை இந்த மண்ணிலே ஓங்க செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த நாட்டு மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நன்மையை ஏவி தீமையை விளக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை மேலோங்க செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கங்களை விட இஸ்லாம் மேலோங்க வேண்டும். இதற்கெல்லாம் பல தியாகங்கள் வேண்டும். கடைசியாக இதுவரை ஹஜ்ஜி செய்யாதிருப்பவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்கு ஆசைப்படுங்கள். அது உங்கள் மீது கடமை. புரிந்து கொண்டு இந்த ஹஜ்ஜிலே செய்ய வேண்டிய கடமைகள் ஒழுங்காக செய்யுங்கள். சடங்குகளாக செய்யாதீர்கள், உயிரோட்டம் உள்ளதாக செய்யுங்கள். பகட்டுக்காக செய்யாதீர்கள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே நீங்கள் செய்யுங்கள் என்று கூறி இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்கிற பிரயாணிகள், ஹஜ்ஜி யாத்திரிகளுடைய பயணம் இனிதாகவும் அமைதியாகவும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைவதற்காக அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்கிறேன். அவர்கள் நோய்கள் இல்லாத நிலையில் நல்ல முறையிலே சென்று வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவருடைய ஹஜ்ஜி மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக வேண்டும் என்றும் நான் பிரார்த்தனை செய்து இந்த அளவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.